Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் ஓய்வு நாளிலே இருக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் கண்மணியைப் போல பாதுகாத்தார். இன்னும் அடுத்து வரும் வாரங்களிலும் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துவார். இன்றைய கடவுளின் செய்தியானது விழிப்புடன் இருங்கள். சங்கீதம் 146 அதிகாரம் 3 இன்றைக்கு ஆண்டவர் விழிப்புடன் இருக்குமாறு எச்சரிப்பு செய்கிறார். இது ஒரு எச்சரிப்பு செய்தியாக இன்றைக்கு ஆண்டவர் அருள் இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, சங்கீதம் 146 அதிகாரம் 3 நாம் வாசிப்போம். பிரபுக்களையும் இரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். இதை தான் ஆண்டவர் எச்சரிப்பாக கொடுத்திருக்கிறார். பிரபுக்களையும் சொல்லும் பொழுது யாரெல்லாம் பிரபுக்கள் என்று கடவுளுடைய பார்வையில் நாம் உணர வேண்டாம் என்றால், தலைவர்கள், தேசத்து தலைவர்கள், அதிகாரிகள், இப்படி பல இந்த சமுதாயத்திலே தலைவர்களாக ஒவ்வொரு துறையில் இருக்கிற அவர்களை எல்லாம் இது நினைவூட்டுகிறது. ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரன், அப்படி என்றால் தன்னையே பாதுகாத்து கொள்ள முடியாத ஒரு மனிதரை என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். அவர்களை நம்ப வேண்டாம் என்று எச்சரிப்பு செய்கிறார். இன்றைக்கு அநேக பேர் தன்னோட வாழ்க்கையிலே மனிதர்களை தேடி போவதனாலே அவர்கள் ஏமாந்து இருக்கிறார்கள். பல பண கஷ்டத்தை சந்தித்து இருக்கிறார்கள். இங்கே கூட சிவகாசியிலே ஒரு அனுபவம் உண்டு. ஒரு ஆசிரியர் தான், ஆனால் அவர் பல சகோதரிமார்களை அணுகி அவர்களை இந்த அரசாங்க பள்ளியிலே ஆசிரியர் பணிக்கு நான் உங்களை சிபாரிசு செய்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு ஆசிரியர்களிடம் சுமார் 20 லட்சம் 30 லட்சம் என்று வாங்கி மொத்தமாக 57 லட்சத்தை வாங்கிட்டு அதுக்குண்டான பணியை அவர்கள் செய்யாமல் ஒட்டுமொத்தமாக இந்த சகோதரியாக ஆசிரியராக பணியாற்றியவர்கள் ஏமாந்து போனார்கள். எனக்கு பிரியமானவர்களே, உங்களை விட்ட உறவினருக்கு கூட இந்த சூழ்நிலை வந்திருக்கலாம். ஏன் உங்களுக்கு கூட இந்த சூழ்நிலை வந்திருக்கலாம். அதனால்தான் ஆண்டவர் இந்த தினவசனத்தை நமக்கு நினைவூட்டுகிறார். மனிதர்களை நம்பும்போது நமக்கு தோல்விதான் வருமே தவிர அதில் ஒரு வெற்றி காணுவது அரிது. ஒருவேளை உதவி செய்பவர்கள் நன்மையாக செய்து அதற்கு பலன் நாம் கிடைத்திருக்கலாம். ஆனால் அநேக பேரை நாம் நம்பிவிடக்கூடாது என்று தான் ஆண்டவர் இந்த வசனத்தை நினைப்பூட்டுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, அப்போது யாரை தான் நம்புவது? பைபிளிலே இதுக்கு உண்டான ஆலோசனை தான் என்ன என்று நாம் சிந்தித்தோமையானால், ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆலோசனைகள் எல்லாம் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறது, இதை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் என்று. நம்பிக்கையாக இருக்க வேண்டிய ஆட்களே ஏமாற்றும் போது மக்கள் மிகவும் மனவேதனைப்படுகிறார்கள். நிறைய பேர் இவர்களை நம்புவதையே நிறுத்திவிட்டார்கள். ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையில் அடிபட்ட பிறகுதான் மனிதர்களை நம்புவதனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை என்று தெரிந்து கொள்கிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, மக்களுடைய நலன் கருதி அக்கறை செய்வது போல ஆசை வார்த்தைகளை கூறி எத்தனையோ பேர் ஏமாற்றி இருக்கிறார்கள். எத்தனை பேர் பெரும் பாவத்துக்கு ஆளாகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அவர்களை எல்லாம் அருவருக்கிறார், அவர்களை எல்லாம் வெறுக்கிறார். அவர்கள் உண்மையிலேயே கடவுளுடைய அரசாங்கத்திலே பிரவேசிக்க முடியாது என்று கூறுகிறார். உண்மைகளில் இப்போது போராடி கொண்டிருக்கிறது, ஆனால் பொய்யோ மிகுதியாக பரவுகிறது. அதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை, எந்த ஒரு சட்டங்களோ இல்லை. ஆனால் உண்மையை வெளியே சொன்னால் அநேக பேர் ஏற்றுக்கொள்வதில்லை. உண்மைகள் போராடும், ஆனால் கடைசியில் அந்த உண்மையை ஜெயிக்கும். எனக்கு பிரியமானவர்களே, மக்களுக்கு வேண்டிய நல்லதை செய்ய எத்தனை பேர் முன் வந்தாலும் அத்தனை பேரும் கடவுளோட பார்வையிலே உன்னதமாக இருப்பார்கள் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது.
என்றுதான் இன்றைக்கு ஆண்டவர் எச்சரிப்பு செய்தியாக இதை நாம் சிந்திக்க இன்றைக்கு கிருபை செய்திருக்கிறார். கடவுளை பற்றி சொல்லிக் கொடுக்கும் நபர்களே இந்த தவறுகளையும் செய்கிறார்கள். இதையும் குறித்து அவர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும். அவர்கள் இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை தயவாய் மன்னியும் என்று நாம் மன்றாட மனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, அப்போ நம்பகமான ஒருவர் யார்? இத்தனை பேர் நம்மளை வேதனைப்படுத்துகிறாங்க, இத்தனை பேர் நம்மளை ஏமாற்றுறாங்க. அப்போ யாரை நம்புறது? அதற்கு ஒருவர் இருக்கிறார், நம்பகமான ஒருவர். அந்த ஒருவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை தான் நாம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 32-33 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அவர் பெரியவராக இருக்கிறார். இந்த உலக பிரபஞ்சத்துக்கே அவர் பெரியவராக இருக்கிறார். உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அப்போது நாம் ஒருவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சிறந்த தலைவராக இருக்க முடியும். வேறு எந்த மனிதருக்கும் அந்த மகிமையை தன் மகனுக்கும் அவர்களை தவிர வேறு யாருக்கும் அவர் கொடுக்கவில்லை. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார் என்று கூறுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளையும் கூட அவர் தான் அரசாளுகிறார். ஆனால் இப்படிப்பட்ட அதிகாரத்தன்மையோடு இல்லை, நம் மீது மிகுந்த அக்கறையோடு மிகுந்த கரிசனையோடு அரசாளும் ஒரு அரசராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது. இதை தான் நம் தானியேல் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நாம் வாசித்தால் நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். கடவுளுடைய ராஜ்யம் அது மட்டும்தான் என்றைக்கு நிலைத்திருக்கும். அநேக கெட்ட மக்களை அடியோடு அவர் அழிக்கப் போகிறார். அப்போது அழிக்கப் போகும்போது இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் நமக்கு வராது. அதனால் நாம் ஆண்டவரையே நம்பி சார்ந்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் மிகுதியாக நம்மளை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு எத்தனையோ சாட்சிகளை நாம் கேட்டு வருகிறோம். சபைகளாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது ஒரு சகோதர சகோதரிகள் ஆண்டவர் மீது வைத்திருந்த பற்றுதலை சாட்சியாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து வருகிறார்கள். அப்படி பகிர்ந்து வரும்பொழுது அவர்கள் உன்னதத்தில் இருந்தாலும் கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாலும் சக மக்கள் உலகத்தில் நாம் யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ அவர்கள் கடவுளை அறிந்து கொள்ளாத மக்களோடு நாம் பழகும்போது நம் ஆண்டவர் மீது இருக்கிற நம்பிக்கையும் இழக்க அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இது என்னுடைய அனுபவம் கூட. இதை தான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆமேன், அல்லேலூயா. அப்போது மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தி இருக்கிறார்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அவர் ஜெபம் செய்வதற்கு நமக்கு கற்றுக் கொடுத்த முதல் தருணம் அது. சீஷர்களுக்கு ஜெபம் பண்ணும்போது எப்படியாக ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் எதற்கோ ஜெபிக்கின்றோம், வேலைக்காக ஜெபிக்கின்றோம், திருமண வாழ்வுக்காக நாம் ஜெபிக்கின்றோம், குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் அகல வேண்டும் என்று நாம் ஜெபிக்கின்றோம். ஆனால் முதல்ல அவருடைய ராஜ்யத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இனி எத்தனை தலைவர்கள் எத்தனை மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். இந்த சூழ்நிலை அடியோடு அழிக்கப்பட வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் வெகு சீக்கிரமாக செய்யப்பட வேண்டும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்பொழுது அவர் மீது நாம் நம்பிக்கையை ஒரு கற்பாரை போல நாம் இருந்தால்தான் அவருடைய ராஜ்யம் வருவது வரைக்கும் நாம் உன்னதத்தை காத்து கொள்ள முடியும். எனக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு செய்தியை இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஓய்வு நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் மிகவும் பாக்கியசாலிகள். இந்த ஜீவனுள்ள வார்த்தை நமக்கு மட்டுமல்ல, நமக்கு அடுத்து வரும் தலைமுறைகளுக்கும் இந்த
ஜீவனுள்ள வார்த்தை பொருந்தும் என்று நாம் விசுவாசித்து ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, பரலோகத்தில் நீ செய்யப்படுவது போல உம்மோட ராஜ்யமானது பூமியிலும் செய்யப்பட தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு ஆகாத தலைவர்கள், அதிகாரிகள் எந்த ஒரு மக்களுக்கும் முழுமையான பதிலை தந்துவிட முடியாது ஆண்டவரே. ஆனால் நீர் இருக்கிறீர். நீரே எங்களுக்கு உகந்த தலைவராக இருக்கிறீர் ஆண்டவரே. விண்ணுலகத்திலிருந்து ராஜாவாக இருந்து எங்களை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்போ எங்கள் அன்பு சகோதரிகளுக்காக கூட இந்த தேவ செய்தியின் மூலியமாக அவர்கள் மனதை நீ தொடுவீராக. ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம்ப்பா. விண்ணுலகத்தில் இருக்கும் அதிலிருந்து ஆசீர்வாதங்களை நீர் அருள்வீராக. அவங்க வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நீர் சரி செய்வீராக. சாத்தானுடைய சதுராட்டங்கள் எந்த குடும்பத்தையும் பாதிக்காதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எந்த ஒரு ஆபத்து வராதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். நம்ம செட்டையினாலே மறைத்து கொள்ளுங்கள். சோதுங்கத்தாவை துதிக்கிறோம்ப்பா. அப்பா, இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் அழிகிற அநேக இளைஞர்களுக்காக நான் ஜெபிக்கின்ற கத்தாவை, அவர்களுக்கு வேலை வாய்ப்பை எந்த ஒரு அதிகாரி கண்ணில் நீ தயவை உண்டாக்கி அவர்களை ஏற்ற வேலையிலே அந்த வேலையை கொடுக்க செய்யும் ஆண்டவர். சோதம் கத்தாவை. அப்போ எங்கள் அன்பு சகோதரிகளை நான் ஜெபிக்கின்றோம். இந்த அடுத்த வாரத்திலே அவர்களை ஆசீர்வாதமாக வழி நடத்தி அவர்கள் எந்த ஒரு மன அழுத்தத்துக்கும் எந்த ஒரு கஷ்டமும் நேரிடாதபடிக்கு வாதை அவர்கள் கூடாரத்தை அணுகாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். சோதம் கத்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Now you are watching New Eden TV.